பெயரை தக்கவைப்பதற்காக அல்லது ஒரு இன குடும்பத்தினுடைய இருப்பை வெளிக்கொண்டு வருகின்றவையாக விளங்குவதுதான் எங்களுடைய இந்த கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியம். அந்த வகையிலே எங்களுடைய நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய தமிழர்களுக்கென்று பல்வேறுபட்ட கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் நிறைய இருக்கின்றன. கால ஓட்டம் தற்பொழுது தொழில்நுட்ப யுகத்தை நோக்கி முன்னோறி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் எங்களுடைய இந்த கலை கலாச்சார விழுமியங்களை இன்னும் ஒரு மருகி போகாமல் தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டு வருகின்ற சில பிரதேசங்களில் எங்களுடைய இந்த கோல்லைப்பட்டத்திற்கு இதான் பிரதேச செயலகம் ஒரு பிரதானமான ஒரு பங்கினை வழிபடுகின்றனர். இப்போ நான் பார்த்தபடி கொடுக்கணும்னா எங்களுடைய இந்த கலை கலாச்சாரம் பண்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அர்த்தம். இதில் நாங்கள் எங்களுடைய இந்த விழுமியங்களோடு மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரீதியிலாக பார்த்தாலும் கூட அவை கூட இந்த விழுமியங்களுக்குள் கட்டுப்பட்டவையாகத்தான் அந்த விஞ்ஞான வெளிப்பாடுகளும் அமைந்திருப்பதனை நாங்கள் காணக்கூடியது. எங்களுடைய இந்த முன்னோர்கள் மிகவும் பெருமதியாக அருமையாக பேணி பார்த்த இந்த விடயம். இப்போ பார்த்தோம்னு சொல்லினோம்னா நவீன யுகம் எல்லாருக்கும் எதில் எடுத்தாலும் மருத்துவம் வியாதியும் பண்ணி எடுத்தால் நாங்கள் செய்வோம். ஆனால் எங்களுடைய இந்த முன்னோர்களை பார்த்தோம்னா 10 பிள்ளைகள் 15 பிள்ளைகள் கிட்ட சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக தானே இருப்பாங்க. இதுக்கு நாங்கள் பார்த்தோம்னா காரணம் என்ன?
எல்லாம் எங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எங்களுடைய இந்த கலாச்சாரம் பண்பாட்டும் இருக்குது. அந்த நாளையில் பார்த்தோம்னா நாம வெள்ளாவட்டு எடுக்கணும்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரு கூட்டமாக ஒரு தொகுதியில் போய் வயலில் வாடி எழுப்பி தங்கி சமைச்சி சாப்பிட்டு சாமத்தில் எழுப்பி இந்த அறுவடையை செய்து அதை வெட்டி புறங்கால கூடு வச்சு மாட்டால் உழவடித்த காலப்பகுதி ஒன்று இருந்தது. அதே மாதிரி அதை வெட்டி எடுக்கிறத நாங்கள் உடலும் உலகையும் சொல்லி கொண்டு வந்த உடலையும் உலகையையும் போட்டு இடித்து அதே போல அம்மி உலகையில் தேங்காயும் கொச்சிக்காயும் அரைச்ச இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த பொருட்களை நாங்கள் என்ன செய்யணும்னா அலுவலகங்களையும் நூதன சாலைகளையும் தான் காட்டி வச்சிருக்கோம். இதுகளெல்லாம் மழை போனதான் எங்களுக்கு இந்த வருத்தம் வியாதியும் கூடியதுக்கு காரணம்.
பார்வையிடுமாறு பிரதேச கலை இலக்கிய விழுமியங்களை பாதுகாப்பதோடு அவற்றின் வளர்ச்சிக்காக பெரும் பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை பாராட்டி கௌரவிப்பதில் எமது பிரதேச செயலக அதிகார சபை மற்றும் பேரவை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது. அந்த வகையில் மதிப்புக்குரிய பிரதேச செயலாளரது எதிர்காலம் சிறப்பானதாகவும் ஓய்வு காலம் அமைதியானதாகவும் இனிமையானதாகவும் அமைய வேண்டும் என எல்லாம் பெற்ற இறைவனை கேட்டுக்கொள்வதுடன் பிரதேச செயலக கலாசார பேரவை மற்றும் அதிகார சபை இவரை பாராட்டி கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. உண்மையிலேயே அவர்கள் ஒரு குறியீடு பழக்கமே எனக்கு இருக்கின்றது. ஆனாலும் அவரை பற்றி நான் நிறைய தெரிந்து கொண்டிருக்கின்றேன். காரணம், அனைத்து பிரதேச செயலாளர்கள் உத்தியோகர்களுக்கான சட்ட ஆலோசனை மையம் அவர்கள். யாருக்கு எவ்விதமான சட்ட ஆலோசனை தேவைப்பட்டாலும் நாங்கள் சித்தரிசரை நாடுவது வழங்குவோம். அந்த வகையில் நான் நினைக்கிறேன், ஓய்வுக்கு பின் அவருடைய முன்னேற தொழிலாக சட்ட ஆலோசனை காணப்படும் என்று நினைக்கின்றேன். அவ்வாறு பிரதேச செயலாளர் மிகவும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நினைக்கிறேன் மாகாண சபையில் நீண்ட நாட்கள் பணியாற்றி பிரதேச செயலர் பிரிவு ஒன்றுக்கு இடமாற்றலாக வந்திருந்தார். அந்த வகையில் அவருடைய சேவை 2 வருடங்கள் என்றாலும் என்னிடம் சொன்னது போல மக்களுக்கான பணியை மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக சேவையாற்றியவர் என்பதை குறிப்பிட வேண்டும். நான் இதே கடந்த வருட அனர்த்த நிவாரண பணிகளில் மிகவும் சிறந்த முறையில் சேவையாற்றியிருந்த பல மக்களையும் தோழிகளையுமே அவை காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு சிறந்த ஒரு சேவையை வழங்கக்கூடிய நம்முடைய பிரதேச செயலாளர் மற்றும் உதவி பிரதேச செயலாளரும் இணைந்து இவ்வாறான நிகழ்வை இன்றைய தினம் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அந்த வகையில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறதை அவதானிக்க முடிந்தது. அத்தோடு மேலே நாங்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் எங்களுடைய கலைஞர்கள். அழிந்து வரும் உங்களுடைய கலைகளை பாதுகாத்துக் கொண்டு இன்னமும் தங்கள் வாழ்நாளில் கலைக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய சிறு கலைஞர்கள், அவர்களின் கௌரவமே அவர்களின் மேலும் மேலும் இந்த கலைத்துறைக்காக சேவையாக ஒதுக்கப்படும். அந்த வகையில் 6 கலைஞர்கள் இடத்தில் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே உண்மையிலேயே பாராட்ட உரியவர்கள். என்னுடைய பிரதேச செயலாளர் கூறினார், இனிவரும் காலங்களில் மகளிருக்கு தனியாக ஒரு இடத்தை ஒதுக்குமாறு உண்மையிலேயே நான் அடுத்த வருடங்களில் இடம்பெறுகின்ற எங்களுடைய செயற்திட்டங்களை அந்த மகளிருக்கு கூட்டி தனியாக ஒரு நிகழ்வாக நடத்துவதற்கு நினைத்திருந்தேன். அந்த வகையில் மகளிருக்கு என்கின்ற ஒன்றையும் அதனோடு இணைத்துக் கொள்கிறேன் என்பதை இவ்விடத்தில் குறிப்பிட்டுள்ளேன். எங்களுடைய கலை கலாச்சாரத்தினை நிலைநிறுத்துவதும் எங்களுடைய அடுத்த சந்ததியை கடத்துவதும் எங்களுடைய கலைஞர்களை பாதுகாப்பதும் ஆகும். அந்த வகையில் இதுவரைக்காலமும் எங்களுடைய சிறப்பான சேவையை திணைக்களம் நடத்தியிருந்தது நம்புகிறேன். இனிய காலங்களில் அவ்வாறான சேவையை வழங்குவோம் என
அடுத்து சிறுவர் பிரிவு நாட்டார் பாடல். சிறுவர் பிரிவு நாட்டார் பாடல். அடுத்த பரிசு வழங்க மிகவும் காத்திருக்கிறோம். அடுத்த பரிசுகள் கனிஷ்ட பிரிவு கவிதையாக போட்டி வித்தியாலயம் வித்தியாலயம் முதலாம் இடம் கிருஷ்ணகுமார் இது அடுத்த பரிசு வழங்க நிகழ்வு கனிஷ்ட பிரிவு அதிசிரேஷ்ட பிரிவு கவிதையாக போட்டி இரண்டாம் இடம் கைலநாதன் திமோஜிதன் சாந்தபடி சித்தி நாயகர் வித்தியாலயம் முதலாம் இடம் ஆனந்தன் யதுஷன் கிருஷ்ணாலயா கலைமன்றம் அதிசய அக்குரானை பாரதி வித்தியாலயம் இரண்டாம் இடம் சவுந்தரராஜன் கலைஞர்களை தாராளமாக அதனைத் தொடர்ந்து சுகாதார பரதநாட்டியம் இது தமிழ் மக்களுக்கு இருக்கிற விசேடமானது ஒரு சிறப்பு. இதை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த